இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த முதல் ப்ரோமோ வந்துருச்சு. ஆக்சுவலா இந்த வாரமாவது கமல் சார் சொம்பு தூக்காம எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத கரெக்டா சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. முதல் ப்ரோமோல அதுக்கான ஹிண்ட கொடுத்துட்டாரு. சோ முதல் ப்ரோமோல என்ன இருந்தது அப்படிங்கறத வீடியோல பாத்திரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பாக்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்றேங்க. இப்ப நம்ம சம்பவங்களுக்குள்ள போயிடலாம். வந்தோடனே கமல் சார் பிரைட்டா சொல்றாப்ல, கலையும் கலை உணர்வும் மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய வன்மத்தை குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாப்ல. இந்த வாரம் வீட்டுல கூட அதுதான் எக்ஸாக்டா நடந்தது. எல்லாருமே வன்மம் இல்லாம ஓரளவுக்கு ஒழுங்கா விளையாண்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து அவர் எப்படி தூக்கலாம், இவர் எப்படி தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் வன்மத்துக்குள்ள இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்கிறாப்ல. சோ இதுல இருந்து இந்த வாரம் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண எல்லாரையும் பாராட்ட போறாரு அப்படின்னு தெரியுது. அதுக்கு அடுத்து இந்த நாமினேஷன் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களையும் வச்சு செய்ய போறாரு அப்படின்னு தெரியுது. அப்புறம் நம்ம மணி ரவினா இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு பயங்கரமான ரோஸ்ட் இருக்க போது அதுவும் இந்த இடத்துல கிளியரா புரியுது. சோ இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஒருவேளை டாஸ்க்னா மட்டும் தான் இப்படி இருப்பாங்க போல. டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட உண்மையான சாயம் இந்த இடத்துல வெளுக்குது. சோ நாம அதை இந்த இடத்துல சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நைட் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாப்ல. சோ இன்னைக்கு நைட் இவர் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் அர்ச்சனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதை இந்த இடத்துல கிளியரா காமிச்சிருவாங்க, அதுல டவுட்டே வேணாம். அது மட்டும் இல்லாம அர்ச்சனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு பாராட்டுகளும் இருக்கும். அது மட்டும் இல்லாம மாயா அண்ணன் டான்ஸுக்கு ஒரு பயங்கரமான பாராட்டு கமல் சார் சைடுல இருந்து வரும். அதுல நீங்க டவுட்டே வேணாம். என்ன இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு என்டர்டெய்னிங்கா நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்க பாத்தீங்களா, அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி மாயாவோட டான்ஸுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கும். இதை நான் வந்து ஸ்ட்ராங்கா கெஸ் பண்றேன், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தினேஷ் வந்து நாமினேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணாரு இல்லையா, அதை இன்னைக்கு ஒரு பயங்கரமான ரோஸ்ட் விடுவாங்க. தினேஷ் இதெல்லாம் நீங்க எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் விஷ்ணு இவங்களுக்கு எல்லாம் ஒரு ரோஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மாயா புத்திமாலாம் கூட அடுத்த வாரம் வந்து சில பேரை நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குமே ஒரு வார்னிங் போற போக்குல தட்டி விட்டு போவாப்ல. சோ பார்க்கலாம் இன்னைக்கு நைட் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆனா ஒரு விஷயம் இப்ப ரூமர்ஸா வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. கூல் சுரேஷ் எவிக்ட் ஆயிட்டாரு, அது அபிஷியல், எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது அர்ச்சனாக்கு இன்னைக்கு பாராட்டுகள் கண்டிப்பா கிடைக்கும். போன வாரம் மாதிரிலாம் அமைக்கி அமைக்கி வச்சு ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இந்த வாரம் ஓப்பனாவே அர்ச்சனாக்கு கிளாப்ஸ் கிடைக்க போது, தினேஷ்க்கும் கிளாப்ஸ் கிடைக்க போது, திரும்பவும் மாயா பூர்ணிமா வன்மத்தை கக்க போறாங்க. ஆனா பூர்ணிமா ஆல்ரெடி கொஞ்சம் மாறிட்டாங்க. நான் இதுக்கு மேல அர்ச்சனா வந்து நாமினேட் எல்லாம் பண்ண போறது இல்ல, மிக்சர் கண்டஸ்டன்ஸ் தான் நாமினேட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. அதே மாதிரி மாயா சொல்லவே தேவையில்ல, நான் இதுக்கு மேல ரொம்ப டாக்ஸிக்கா தான் விளையாட போறேன் அப்படிங்கிற மாதிரி நேத்தே சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, கமல் சார் சொம்பு தூக்க போறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவர் எப்படி வேணா சொம்பு தூக்கட்டியா, அட்லீஸ்ட் ஆடியன்ஸையாவது நிம்மதியா கைத்தட்ட விடுங்கயா, அவங்களாவது இருக்கிறத கரெக்டா சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸோட கிளாப்ஸ்க்காக மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லெவலுக்கு போயிடுச்சு. அதனால இன்னைக்கு ஓரளவுக்கு கிளாப்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. எஸ்பெஷலி அர்ச்சனா தினேஷ்க்கு பயங்கரமான பாராட்டுகள் இருக்கும். சோ இதுதான் முதல் ப்ரோமோல இருக்கக்கூடிய விஷயம். கூல் சுரேஷ் அபிஷியலா எவிக்ட் ஆயிட்டாரு, அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு காலையில விசித்ரா தினேஷ் கடையில ஒரு பஞ்சாயத்து, சுகர் பஞ்சாயத்து. என்னன்னு தெரியல, சுகர் அப்படின்னாலே விசித்ரா வாலண்டியரா போய் மாட்டிக்கிறாங்க போல. காலையில சுகர் எடுத்து போட்டு குடிச்சிட்டாங்க, மாயாவோட சுகர் அது கொஞ்சம் தான் இருந்தது, இவங்க சாப்பிட்டாங்க. தினேஷ் சொல்றாப்ல இவங்க தான் எடுத்து குடிச்சாங்க அப்படின்ட்டு. ஆனா இவங்க ஒத்துக்கவே இல்லை, அதுல கரப்பாம்பூச்சி இருந்தது, அதனால நான் தூக்கி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிட்டாங்க. ஆனா மணி கண்டுபிடிச்சிட்டாரு, தூக்கி போட்டா டஸ்ட்பின்ல தானே இருக்கணும், டஸ்ட்பின்ல ஒண்ணுமே காணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமா கேட்க அவங்க ஒரு மாதிரி கோச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு விசித்ரா கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க. இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, காலையில இவங்க சுகர் எடுக்கும்போது இவங்க கூடவே நின்னு கூல் சுரேஷன் எடுத்து கொடுத்துருப்பாப்ல, அவருமே நைஸா பின்னாடி வந்து போட்டு கொடுத்துட்டாப்ல. சோ விசித்ரா இந்த சுகர் மேட்டர்ல கிளியரா மாட்டிக்கிட்டாங்க. அதுக்காக வீட்டுக்குள்ள ஃபுல்லா வச்சு செய்யறாங்கன்னா பாத்துக்கங்களேன். சோ இது லைவ்ல நடந்த ஒரு சின்ன விஷயம், அப்படியே ப்ரோமோவே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோமோவை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன, இன்னைக்காவது அர்ச்சனாக்கு அவங்களுக்கான பாராட்டு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது மட்டும் இல்லாம வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்து எல்லாரும் மறக்காம லைக் பண்றேங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். நான் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye, thank you guys.